தனுசு ராசி வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நிறைய மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குழந்த மாதிரி ஒரு மனசு அப்படின்னு சொல்லலாம். பல கஷ்டம் வந்தாலும் மீண்டும் அதிலேருந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு திறமை உள்ள ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதிக ஆடம்பரமும் வேண்டாம், ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும், சுதந்திரமாக முடிவு எடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அடிப்படை குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, உண்மையை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பெரிய கனவு இவங்களுக்கு இருக்கும், பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும். வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, ஏதாவது சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுடைய ஆசைகளாக இருக்கும். இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வியாழக்கிழமைனா அப்படியே ஆன்மீகத்தில் அப்படியே பக்திமயமாக இருப்பாங்க. ஏன்னா குருவோடைய ராசி இல்லையா, அதனால் வியாழக்கிழமை இவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமைன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி அப்படின்னாவே நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் அதிகமாக தீங்கு நினைக்க மாட்டாங்க. நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் உள்ள ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு ராசி, கொஞ்சம் கோபம் வந்துடும். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்கிறது, ரொம்ப நேரம் அதை பற்றி பேசுறது, இதெல்லாம் பிடிக்காது. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்தது செஞ்சுக்கிட்டே போனால் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நேரம் பேசுறது உங்களுக்கு பிடிக்காது. இது உங்களுடைய பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடனடியாக ஒரு விஷயத்தில் இறங்கும்போது அதில் உள்ள நல்லது கெட்டதை அறியாமல் இறங்கிடுவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. என்னால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களில் இதை பண்ணியே தான் ஆகணும், ஜெயித்தே தான் காட்ட முடியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துரும். இந்த 3 விஷயத்தையும் மட்டும் இவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க சாதிப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க, கொஞ்சம் சர்க்கிள் ஆகுவாங்க, ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேகமாக இவங்க செஞ்சு நல்ல ஒரு சாதனையாளராகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும், அந்த குறிக்கோள் அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில்லம்பு. அந்த அன்பு அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த அச்சீவ்மெண்ட் அடையிற வரைக்கும் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே பார்த்திங்கன்னா குரு பகவான், குருவோடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நபர்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். அதனால தான் நல்ல ஒரு அறிவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. கான்ஃபிடெண்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தலைமை பொறுப்புலாம் நல்லாவே வரும். அதே மாதிரி இவங்க எல்லா விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் பயப்படுவாங்க, இந்த விஷயத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா, வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் இவங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூ இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் நாள் ஆக ஆக ஒரு 18-20 வயசுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல்யூபிள் பர்சனாக இந்த தனுசு ராசி என்பர்கள் வள வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய
ஆளாக இவங்க வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு, வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, வெளிநாடு போய் வேலை செய்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோசியல் மீடியாவெல்லாம் இவங்க தான் கொடி கட்டி பறப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மை வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஒரே மாதிரி வேலை செய்கிறது, ஒரே மாதிரி செய்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அடுத்த நாள் ஏதாவது புதுசாக செய்யலாம், புதுசாக ஒரு வேலை செய்யலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க, அடுத்தடுத்த பிஸ்னஸை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு பார்த்தீங்கன்னா, குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஆசிரியர் தொழில் இவங்களுக்கு நல்லாவே வரும். போலீஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் இவங்களுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரம் பயணம் போகிறது, இந்த சுற்றுலா ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். அதே மாதிரி அதை சார்ந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா கூட நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். மீடியா சார்ந்த தொழிலும் நல்லா வரும். பிஸ்னஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஆன்லைன் ஒர்க்கு, ஃபினான்ஸ் ஒர்க்கு, மோட்டிவேஷன் ஸ்பீச்சு பேசுகிறது, இது எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அருமையாக வரும். இந்த மாதிரி தொழில்களை இவங்க தேர்ந்தெடுத்து படித்தாங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி மாணவர்கள் நல்லா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த தொழில் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டு தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம். இந்த தொழில் சார்ந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து இந்த தனுசு ராசி மாணவர்கள் படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இவங்க செய்வாங்க. அதே நேரத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க, சாதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்கக்கிட்ட பணம் தங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்கக்கிட்ட பணம் தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா வந்த உடனே அதை ஓடி போய் செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் கூட யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி தாங்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா மற்றவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த காசை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து நீ போய் அதை செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். உதவி செய்கிற மனப்பான்மை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். பணத்தை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதை உடனடியாக செலவு செய்யக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் சர்க்கிளும் அதிகம், ஃபேமிலிக்காக அதிகம் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில் பணம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும், எந்த வயதில் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே பணம் கிடைச்சிச்சின்னா கொஞ்சம் குழப்புவாங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குழம்புவாங்க. ஆனால் 26லேருந்து 31 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 32லேருந்து 40 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும். தொழிலில், வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. 40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வருவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வச்சுருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். அதே மாதிரி ஃப்ரீடம் மைண்டு, சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாராவது இவங்களை இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் ஃப்ரீடமாக இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். வாழ்க்கை துணையால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியாது, இவங்க சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பத்தில் இருக்கும். போக போக எல்லாமே சரியாயிடும். நான் சொல்கிறது சரி அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிக நேரம் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா குருவோடைய ராசி இல்லையா, தன்னுடைய குருமார்களுக்கு, தன்னுடைய உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி யாராவது இவங்களை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகிடுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் யாராவது கட்டுப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அதை பிடிக்கும். அதனால் அவங்கள விட்டு விலகுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தாய்வழி உறவுகளால் இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது தான். அதே மாதிரி எமோஷன் சப்போர்ட் கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் அப்படின்னு சொல்லலாம். மன உறுதியை ஒரு சிலர் தருவாங்க.
தந்தை வழி உறவுகளால் ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில இடத்துல அறிவுரை கூறுவாங்க. ஒரு சில தந்தைக்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தாய்மாமன் உறவுகளால், தாய் வழி உறவுகளால் ஏதாவது வருமானம் கிடைக்குமா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள் மூலிமா இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் அரிது தான் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவங்க மூலிமா ஏதாவது ஃபினான்சியலாக ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கோச்சார் ரீதியான பலன்கள் தசாபுத்தி கரெக்டாக இருக்குது. உங்களுடைய லக்னாதிபதி வேற இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகள் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 1 அல்லது 2 பேர் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சில ஒட்டா சேர்ந்து சகோதரர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சில சொத்துக்கள் வாங்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகள் இவங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனால் ஓரளவுக்கு உடன்பிறப்புகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டு தான். லவ்வாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஓப்பன்டாக பேசக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரீடமாக முடிவெடுக்கணும், அதுதான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்பப்போ ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். அதனால் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகன் வழிபாடு, பெருமாள் வழிபாடுலாம் இவங்க செய்கிறது நல்லது. வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறை ஆடையை குரு தட்சிணாமூர்த்திக்கு சாற்றி வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும். கோவில்களில் தீபம் ஏற்றுறது, அதுவும் பெருமாள் கோவில்கள்லையோ அல்லது முருகன் கோவில்லையோ செவ்வாய்க்கிழமையில் போய் ஒரு தீபம் விடுங்க. பெருமாளாக இருந்தால் புதன்கிழமையில், முருகனாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் போய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.